நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மிக பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்கிற மனிதர்களும் தான் காரணம் அப்படின்றது ஒரு கதையுடன் எனக்கு தோன்றிய ஒரு கதையுடன் நான் உங்ககிட்ட இந்த பதிவு போடலான்னு இருக்கேன். அதாவது திருடனும் வாழ்க்கை பிரச்சனையும் இதை வச்சு தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸில் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட பணம் இல்லை, பொருளாதார ரீதியாக பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலே நம்ம சுற்றி நடந்து கொண்டே இருக்கோம். இதுல எப்படி அதை நம்ம உணருது அப்படின்றத நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்ன அதாவது ஒரு கதையை நான் சொல்றேங்க. அதாவது இந்த ஒரு நபர் ஒரு வேலைக்கு போயிட்டு அவர் இரவு நேரத்துல தினமும் அவர் வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனத்துல போறாருன்னு வச்சுங்க. அப்போ அவர் போற வழியில எங்கேயுமே வீடுகளே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்து கண்ணு கெட்டிய தூரம் பாத்தீங்கன்னா வீடுகளே எதுவுமே இருக்காது. ஒரு இடத்துல மட்டும் ஒரு 2-3 வீடுகள் இருக்கும். இப்போ இவர் தினமும் போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்மணி வெளியே நின்று பார்ப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியே ஆண்கள் அந்த வீட்டோட ஆண்கள் வெளியே இருந்தாங்கன்னா அந்த பெண் வெளியே பார்க்க மாட்டாங்க. அப்போ தினமும் இதே மாதிரி வழக்கமா நடந்துட்டே இருக்கு. இவர் தினமும் இந்த நபர் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண் வெளியே நின்று இவரை பார்த்துட்டே இருக்கு. அப்போ இந்த வண்டியில போற ஆளுக்கு என்னன்னா, இரவு நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த வண்டி சத்தம் எல்லாமே கேட்கும். அதை கேட்டுதான் இந்த பெண் வெளியே நின்று இவங்க கண்ணுல, அதாவது இவங்க வண்டி கண்ணுக்கு மறைய தொலை வரைக்கும் அவன் நின்று பார்த்துட்டே இருக்கிறான்றத இந்த ஆள் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவரு இந்த சூழ்நிலைய அவர் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றத இந்த கதையோட நான் சொல்ல வர்றது. அப்ப இவருக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, நம்ம வரும்போதெல்லாம் இது வெளியே நின்று பாக்குது. ஆனா அதே அவங்க ஆளுங்க யாராவது ஆண்கள் இருந்தா பாக்குறதுல, அப்போ நம்ம மேல ஒரு இது இருக்குமோ அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு உறுதியா ஒரு முடிவை எடுக்கிறார். இதனால இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வழக்கத்துக்கு மாறா அந்த வண்டியுடைய வேகத்தை குறைச்சு அப்படியே என்ன பண்றாரு, மெதுவா வர்றாரு. ஏன்னா அவங்க வெளியே நின்னா இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும் நான் அவங்க அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதாவது இந்த செய்யறதே தப்பு, அதுல உறுதியா நாம நினைச்சதுதான் 100% உண்மை அப்படின்ற இப்படிதான் பல பேர் சில வாழ்க்கையில நம்ம யோசிக்காம நம்ம ஒரு தவறான ஒரு முடிவு செய்வோம். ஆனா அதுதான் சரின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இந்த நபர் என்ன பண்றாரு, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்ட்டு மெதுவா என்ன பண்றாரு, அந்த வீட்டு பக்கம் வண்டி நிறுத்துறாரு. அப்ப அதே மாதிரி வழக்கம் போலவே அந்த பெண்மணி வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கு. இரவு பார்த்தீங்கன்னா ஒரு நடு இரவுன்னு வச்சுங்க. அப்போ என்னன்னா கிராமத்துல பார்த்தீங்கன்னா வீடை சுத்தி மாடு ஆட்டுப்பட்டி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி இவர் என்ன பண்றாரு, நிறுத்திட்டு என்ன பண்றாரு, சைடு ஸ்டாண்டு அந்த வண்டியோட ஸ்டாண்டு போட்டு இறங்கி பக்கம் போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பெண் என்ன ஆடு திட வந்துட்டான் ஆடு திட வந்துட்டான்ட்டு ஒரே சத்தம். உடனே அந்த 2-3 வீட்டுல இருக்கிற எல்லா ஆளுங்களும் ஒரே ஒரு அடி. இப்போ திருடனுக்கு தேள் கொத்தன கதையா? இப்போ நான் இல்லைங்க ஆடு திருடு வரல, உங்க வீட்டு பெண்ணை பார்க்க ஆசைக்கு பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்ல முடியுமா? இப்பனா கையில் அடிக்கிறாங்க, அப்ப துணையில் தான் அடிப்பாங்க இல்லையா? அதனால என்ன பண்றான், அடி வாங்கிட்டு மெதுவா போறான். இப்ப என்ன இந்த இடத்துலனா, இந்த பெண்ணுக்கும் தெரியல இந்த ஆளு நம்மளதான் பார்க்க வரான், ஆடு திருடு வரலன்ட்டு. அதே மாதிரி அவனுக்கும் புரியல, இந்த சூழ்நிலையை அவன் புரிஞ்சுக்கல. அதாவது இந்த பெண் தினமும் வெளியே நிக்கிறது அவனை பார்க்கறதுக்கு இல்ல, நம்ம ஆட்டை யாராவது திடீர்னு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துக்கு தான் வெளியே அந்த பெண் இருக்கு. சப்போஸ் அவங்க வீட்டு ஆண்கள் யாராவது வெளியே இருந்தா அது வெளியே வராது அப்படின்றது இவனுக்கும் புரியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம ஒரு சூழ்நிலையை என்ன, நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் நம்ம கிட்ட ஐஸ் வச்சு நைஸா பேசுவான். ஆனா அவன் எதுக்கு பேசுறான்றதை நம்ம சிந்திக்கணும். சில பேர் கொஞ்சம் கடுகடுன்னு பேசினாலும் அவங்க எதுக்கு அந்த மாதிரி பேசுறான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, நம்ம கிட்ட கோபமா பேசுறவங்ககிட்ட நமக்கு கோபம் வராது. நம்ம கிட்ட ஐஸ் வச்சு நம்மள நாசமா போகணும்னு நினைச்சிட்டு ஐஸ் வச்சு பேசுறான் பாத்தீங்களா, அவன் ஐஸ் வச்சே பேசினாலும் அவங்ககிட்ட நமக்கு கோபம் வரும். இதை நம்ம உணரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். ஆனா இந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, பணம் இல்லாதனால தான் வாழ்க்கையில பிரச்சனை நினைக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளால சரி செய்ய முடியக்கூடிய ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை நம்ம எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஒன்றுக்கு பல முறை சிந்திக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட குறிப்பா பேசுறவங்களை எதுக்கு இவன் நம்ம கிட்ட சம்மந்தம் இல்லாத பேசுறான்றத நாம சிந்திக்கணும். இப்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் மிக கண்டிப்பா குறையும்.